நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போலி தான் செய்ய போகிறோம். போலிக்கு தேவையானது மைதா மாவு, மஞ்சத்தூள், கீ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு போலினாலே ரொம்ப பிடிச்சது, அதனால தான் இன்றைக்கி நானே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. இது நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா பசைஞ்சு நல்லா ஊற வைக்கணும். எத்தனை நிமிஷம் ஊற வைக்கணும்? 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுத்தது நம்ம பருப்பை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக எனக்கு குக்கரை எப்படி மூடணும் திறக்கணுன்னே தெரியாது. எனக்கு வந்து குக்கர்னாலே பயம், அதனால் நான் குக்கர் சைடே போக மாட்டேன். பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு, பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதோட சக்கரை பாவை எடுத்துட்டு அதோட நம்ம மசிச்சு வச்ச பருப்பு நல்லா 2 சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசிச்சு வச்ச பருப்பை நம்ம நல்லா உருட்டி எடுத்து அதோட வாழை இலையை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்ட்னஸாக நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு எடுத்துக்கணும். தோசைக்கல்லில் லைட்டாக கீ தடவி நம்ம செஞ்சு வச்ச போலியை நல்லா வெந்ததும் எடுத்துக்க வேண்டியது. அவ்வளோதான், நம்ம செஞ்சு வச்ச போலி ரெடி. நான் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.